சவுத் இந்தியாவிலேருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். Sticking on his daytime. It's a bad line till he gets his arms down. ஹலோ ஆனந்தி. சொல்லுங்க அன்பு. சாரி ஆனந்தி, திடீர்னு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அம்மா அங்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நியாயமா பார்க்க போனா நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல அன்பு, உங்க அம்மா கிட்ட. வீட்ல நிச்சயத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு துணையா இருந்து எல்லா வேலையும் செய்யாம எங்க கூட வந்ததுக்கு நீங்க உங்க அம்மா கிட்டதே மன்னிப்பு கேட்கணும். ஆனந்தி, நிச்சயதார்த்தம் ஒன்றும் என் சந்தோஷத்துக்காக நடக்கலையே, அவங்க விருப்பத்துக்காகத்தானே. அங்க என்னால சந்தோஷமா இருக்க முடியல, அதான் போல. ஆனா உன் கூட இருந்தப்போ அந்த நிமிஷம் எனக்கு எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இப்படி நீங்க பேசுறது தப்பு அன்பு. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய போகுது. உங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக அதை அமைச்சுக்கிறதாவே இருந்தாலும் அதுக்கு உண்மையா இருக்கணும்னே சொல்றேன். அந்த கடையில உங்க அம்மா உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு பாத்திருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியலா? அதான் அப்படி எதுவும் நடக்கல. அப்படியே அதையும் நினைச்சு டென்ஷன் ஆகுற. நான் சொல்ல வந்ததே நீங்க காதல வாங்கலல்ல. இங்க பாரு ஆனந்தி, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ண சொல்லிட்டு அதுக்கு நான் உண்மையா இருக்கணும், அதுல நான் சந்தோஷமா இருக்கணும்லாம் நினைக்காத. என்னால அது முடியாது. நீ நிச்சயத்துக்கு சம்மதிக்க சொல்லிட்ட, நான் சம்மதிச்சிட்டேன். அதுக்கு மேல என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத. சரி, நான் எதிர்பார்க்கல. அதை விடுங்க. அம்மாவுக்கு உங்க மேல எதுவும் சந்தேகம் வரல? உங்களை எதுவும் விசாரிக்கல? அப்படியே அதை பத்தி பேசாம தாண்டி போறல்ல. சரி, இருக்கட்டும் ஆனந்தி. அன்பு இல்ல, அம்மா என்ன எதுவும் கேட்கல. சந்தேகம் வரலன்னு தான் நினைக்கிறேன். இப்பதே எனக்கு பதட்டமே குறையுது. இம்புட்டு நேரம் என்னெல்லாம் சிந்தனை என் மனசுல ஓடிட்டு இருந்துச்சுன்னு தெரியுமா? நடந்து முடிஞ்சதெல்லாம் விடு, நடக்க போறத பத்தி பேசுவோம். என்னது? கல்யாணத்தை பத்தி தான். கல்யாணத்துக்கு நீ வரும்போது நான் செலக்ட் பண்ண புடவையத்தான் கட்டிக்கிட்டு வரணும். கட்டுவல்ல? கட்ட மாட்டேன்னு சொன்னா வருத்தப்படுவாரு. எப்படியும் நிச்சயம் முடிஞ்சதே வருவாரு. எதுக்கு இப்பவே முடியாதுன்னு சொல்லணும்? என்ன ஆனந்தி? ஆமா, நீங்க நிச்சயம் முடிஞ்சுதானே வருவீங்க? நிச்சயத்தை முடிச்சிட்டு தான் வருவேன். அப்ப சரி, நான் கட்டிட்டு வரேன். அது போதும். ஏன் அன்பு, நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? சொல்லு. அன்பு, நிச்சயத்துக்கு அப்புறமாவது நீங்க என்னை விட்டு கொஞ்சம் தூரம் இருங்க. அதுக்கு பிறகு இப்படி என்னைய பார்க்க வர்றது, என்கிட்ட போன் பண்ணி பேசுறது, இதெல்லாம் வேணாம். அது நல்லாவும் இருக்காது. பாவம் துளசி, அவங்களும் ஒரு பொண்ணு தானே. தனக்கு நிச்சயம் பண்ண ஒருத்தர் வேற ஒரு பொண்ணுக்காக ஓடி ஓடி எல்லாத்தையும் பண்றாருங்கிறது எம்பிட்டு சங்கடமா இருக்கும். உங்க மேல இருக்கிற மரியாதையில அது அவங்க வெளிக்காட்டிக்காம இருக்காக. தயவு செஞ்சு அவங்களை புரிஞ்சுக்கோங்க அன்பு. இங்க பாரு ஆனந்தி, நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிஞ்சதும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நீ கவலையே படாத. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? முத்தண்ண கல்யாணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இந்த கல்யாணம் முடிஞ்சா யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அது எப்படி அன்பு கேட்காம இருப்பாங்க? முத்தண்ண கல்யாணம் முடிஞ்ச அப்புறமும் நாளைக்கு என்கிட்ட நின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறத அம்மா பார்த்தாங்கன்னா பிரச்சனைதே வரும். கேள்வி கேட்கதே செய்வாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? உனக்கு தான் புரியல ஆனந்தி. முத்து கல்யாணத்து அன்னைக்கு இங்க எனக்கு நிச்சயதார்த்தம்ல. நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பழைய மாதிரி இருக்காது, யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். இதையே தானே நானும் சொன்னேன். நீ சொன்னது வேற, நான் சொல்றது வேற. வர வர நீங்க பேசுறது ஒண்ணுமே எனக்கு புரியல அன்பு. இப்போதைக்கு புரியாம இருக்கிறதே நல்லது. எல்லாம் புரிய வரும்போது உனக்கு புரியும். சரி, அதை விடு. கல்யாணத்துக்கு மறக்காம நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு வரணும்.